வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, தியானம் செய்தால் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பல யோகிகள், சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, தியானம் செய்தால் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்ட்டு. அது என்னென்ன நன்மைகள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு மனிதன் தியானம் எதுக்காக செய்யணும் அப்படின்னா, தியானம் செய்கிறதுனால அவன் ஒரு உயர்ந்த நிலையை அடையிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு முன்னாடி இயற்கையாக நம்ம இருக்கக்கூடிய உடல், மனம், உணர்வு, சக்தி, இந்த விஷயங்களை சரி பண்ணுறத முதல்ல பார்ப்போம். உடல் ஆரோக்கியமாக இருக்குது. முதல்ல உடலில் பலவிதமான உறுப்புகள் இருக்குது. அந்த உறுப்புகள் எல்லாமே அற்புதமாக வேலை செய்யணும் அப்படின்னா அது முழு திறனோட அது இருக்கணும். அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதிகமான மண்ணுலேயும் ரசாயனத்தை கலந்துடுறாங்க, உணவுப் பொருட்களையும் ரசாயனத்தை கலந்துடுறாங்க, சாப்பிடக்கூடிய முறைகளும் சரியில்லை. அப்படி இருக்கும்போது உடலில் இருக்கிற அந்த உறுப்புகள் செயலிழந்து போயிருக்கு. மறுபடியும் அந்த உறுப்புகளை புத்துணர்வு ஊட்டி பழைய திறனுக்கு கொண்டு வரணும். அப்போ எப்படி அது முடியும்? மாத்திரை மருந்தால் முடியாது, அதுவும் ரசாயனம்தான். இயற்கையாக எப்படி நம்ம உடலில் இருக்கிற உறுப்புகளை சரி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு சிறந்த முறை தியானம். தியானம் செய்தால் எப்படி உடலில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் சரியாகுது அப்படின்னா, தியானம் செய்யும்போது நம்ம எண்ணங்களற்ற நிலைக்கு போவோம். அந்த எண்ணங்களற்ற நிலைக்கு போகும்போது பிரபஞ்சத்திலேருந்து சக்தி உடலுக்குள்ளே பாயும். அந்த பாயக்கூடிய சக்தி உடல் முழுக்க பரவும். அப்போது உடலில் ஏதாச்சும் பாதிப்புகள் இருந்தது, ஏதாவது முட்டி வலி, இல்லை உடல் உறுப்பில் ஏதாச்சும் கல்லீரல், இருதயத்தில், இல்லை லங்ஸில், இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்டதில், உடலில் எந்த பகுதியில் பிரச்சனை இருந்தாலும் அந்த சக்தி பாயும்போது அது முழுமையாக சரியாகுது. அதுதான் தியானத்தினுடைய மகிமை. தியானம் செய்தாங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு மனிதரால் சுலபமாக வெளியே வர முடியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது உடல் சார்ந்தது. ரெண்டாவது, மனம் சார்ந்த பிரச்சனை. மனம் ஒரு நாளைக்கு பலாயிரம் எண்ணங்களை உதிக்குது. இப்படி உதிக்கிற மனம் மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஒரே ஒரு எண்ணம் மட்டும் உதிச்சானா அந்த எண்ணத்தை வச்சு அவன் செயல்படுத்தி அவன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான பாதைக்கு போகிறதுக்கு வழியாக இருக்கும். ஆனால் பலவிதமான எண்ணங்கள் உதிக்கிறதுனால அவனுடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படுது. அதனால் அவனுக்கு நேரம் விரயமாகுது. ஆனால் தியானம் செய்யும்போது எண்ணங்கள் குவிக்கப்படுது ஒரே ஒரு புள்ளியில். அப்போது அவனுடைய மனம் பல இடங்களில் சிதறாமல் ஒரு புள்ளியில் இருக்கிறதுனால அவன் என்ன நினைக்கிறானோ அந்த விஷயம் உடனே செயலாக மாறிடுது. மனம் சார்ந்த விஷயங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, தியானம் செய்யும்போது இயற்கையாக இந்த பிரபஞ்ச சக்தி உடலில் பாயறதுனால நமக்கு புத்துணர்வாக இருக்குது. தியானம் செய்யாத போது என்ன நடக்குதுன்னா, நமக்கு ஒரு சோர்வான ஒரு நிலையில் இருக்குது. ஒரு வேலை செய்யணும் நினச்சாலே நம்ம அந்த செயலை செய்கிறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. ஆனால் தியானம் செய்யும்போது எப்பயுமே உற்சாகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்க முடியும். தியானம் செய்யும்போது நமக்கு ஒரு விஷயம் நமக்கு தோணும். இந்த பிரபஞ்சத்துலேருந்தே நமக்கு தோணும், இந்த விஷயம் நம்ம இப்போ செய்யலாம், இப்போ செய்யக்கூடாது அப்படின்றத உள்ளுணர்வு நமக்கு சொல்லிடும். அதை வச்சு நம்ம அந்த விஷயங்கள் செய்யும்போது அது நமக்கு வெற்றிகரமாக இருக்கும். இல்லை இப்போ இது வேண்டாம் அப்படின்னு நம்ம உள்ளுணர்வு சொல்லும். நம்ம அதை கேட்டு நம்ம அதுபடி நம்ம நடந்தோம் அப்படின்னா நமக்கு நன்மையே நடக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த தியானத்தின் மூலிமா நமக்கு நடக்குது. அதே மாதிரி நம்ம சூழ்நிலையை கையாளுற விதமும் ரொம்ப பக்குவமாக இருக்கும். நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா அந்த சூழ்நிலையை நம்ம பக்குவமாக கையாளுவோம். தியானம் பண்ணாதவங்க அந்த சூழ்நிலையை தாறுமாறாக கையாண்டுடுவாங்க. அதனால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும். ஆனால் தியானம் செய்கிறவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை தவறாக நடந்தாலும் அந்த சூழ்நிலையை பக்குவமாக கையாளுவாங்க.
இதான் தியானத்தின் தொடர்ச்சியாக செய்கிறது மூலிமா கிடைக்கக்கூடிய நன்மைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மது பழக்கம், போதை இதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறாங்க. அந்த அடிமையிலேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னா இந்த தியான பயிற்சி ரொம்ப உபயோகரமாக இருக்குது. எப்படி இந்த போதை விஷயத்துக்கும் இந்த தியானத்துக்கும் செய்தால் எப்படி இந்த போதையிலேருந்து வெளியே வருவாங்க அப்படின்னா, இருக்கிறதுலே பெரிய போதை ஆன்மீகத்தில் இருக்கிற போதை. இது உள்ளுக்குள்ளேயே சுரக்கக்கூடிய ஒரு ரசாயனம். இந்த வெளியே இருக்கிற போதையை விட 100 மடங்கு அதிகமான போதை இந்த உள்ளுக்குள்ளே சுரக்கக்கூடிய அந்த ரசாயனத்துக்கு இருக்குது. இயற்கையானது, ஆரோக்கியமானது. ஆனால் வெளியே இருந்து எடுக்கக்கூடிய ரசாயனம் அது 100% செயற்கையானது, உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. அது டெம்ப்ரவரியாக தான் அந்த ஒரு போதை இருக்கும். ஆனால் இது தினந்தோறும் நம்ம இந்த தியானம் செய்யும்போது பர்மனெண்ட்டாக நம்ம எப்பயுமே ஒரு பரவச நிலையிலே தான் இருப்போம். எந்த ஒரு அடிக்ஷன்லேருந்தும் நம்ம வெளியே வந்துடலாம். இப்போ ஒரு சிலருக்கு ஃபோனே ரொம்ப அதிகமாக பார்க்குறது பழக்கம் இருக்கும். ஒரு சிலருக்கு டீ அதிகமாக குடிப்பாங்க. ஒரு சிலருக்கு சிகரெட் அதிகமாக பிடிப்பாங்க. ஒரு சிலருக்கு தண்ணி அதிகமாக அடிப்பாங்க. பாக்கு அதிகமாக போடுவாங்க. இல்லை ஒரு சில தவறான செயல்கள் செய்து உடலில் இருக்க சக்தியை விரயம் பண்ணுவாங்க. எந்த மாதிரியான ஒரு அடிக்ஷன் இருந்தாலும் தியான பயிற்சி தொடர்ச்சியாக செய்துக்கிட்டே வரும்போது அதிலிருந்து முழுமையாக நம்ம வெளியே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது முழுமையாக 100% அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அந்த தன்மைக்கு வந்துடுவாங்க. அது கூட முரண்பட மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னா அங்கே எது எப்படி நடந்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அவங்க கடந்துருவாங்க. அது கூட எந்த விதத்துலேயும் அவங்க சண்டையோ இல்லை ஒரு முரண்பாடான ஒரு விஷயமோ அங்கே நிகழாது. தியானம் அதிகமாக செய்கிறதுனால தன்னம்பிக்கை அதிகமாக வளரும். என்னால் இது முடியும், என்னால் இதை 100% என்னால் செய்ய முடியும் அப்படின்னு அவங்களே அந்த தன்னம்பிக்கையை அதிகமாக வளர்த்துக்கிறதுக்காக சூழ்நிலை இருக்குது. அதே போல் ஒரு மனிதனுக்கு எது அவனுடைய பலம், எது அவனுடைய பலவீனம் அப்படின்றதும் 100% அவனுக்கு தெரியும். பலம் எதுவோ அதில் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. பலவீனம் எதுவோ அதில் கொஞ்சமாக கவனம் செலுத்துவாங்க. அது மூலிமா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் நம்ம செய்யணும், இது நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற அந்த புரிதல் தியானம் செய்கிறது மூலிமா அது நமக்கு நடக்கும். அதே மாதிரி பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது ஏதோ தவறாக போயிடுச்சுன்னா சுற்றி இருக்கிற மேலே பழிய போட்டுருவாங்க. அவங்களால தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு. ஆனால் தியானம் செய்யும்போது என்ன நடக்கும்னா, ஏதோ ஒரு செயல் செய்து அது தவறாக போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு 100% நம்ம தான் காரணம் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். தியானம் செய்கிறவங்க அதிகப்படியாக எந்த ஒரு தவறும் நடக்காது. மீறி ஏதாச்சும் 1-2 தியானம் செய்யாத போது நடந்தாலும் அது முழுமையாக அவங்க ஏற்றுப்பாங்க. ஏற்றுக்கிட்டு அது இந்த தவறு இனிமேட்டு நடக்காத மாதிரி எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஒரு சிலர் என்ன தான் அவங்களுக்கு கிடைச்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு எதுவுமே கிடைக்கல, இறைவன் என்னை சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தியானம் செய்யாதவங்களாம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தியானம் செய்கிறவங்க தனக்கு கிடைச்ச உடல், தனக்கு கிடைச்ச மனம், தனக்கு கிடைச்ச வீடு, தனக்கு கிடைச்ச நண்பர்கள், தனக்கு கிடைச்ச இயற்கை, கிடைச்ச ஒவ்வொன்றுக்குமே அவங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நன்றி உணர்வோடு அவங்க செயல்படும்போது அவங்களுக்குள்ள எப்பயுமே பயம், பதற்றம், கோபம், வெறுப்பு இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் அவங்களுக்கு வராது. அப்படி நேர்மறையாகவே எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சக மனிதர் கூட அன்பாக பழக ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் அவங்களே ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பலவிதமான எண்ணங்களை அவங்களுக்குள்ளே போட்டிருக்கிறதோட விளைவு தான். எண்ணங்கள் இல்லாத நிலையில் இருக்கும்போது படுத்த 2 நிமிஷத்தில் தூங்கிட முடியும். ஆனால் இன்றைக்கி பல பேர் அரை மணி நேரம் ஆனால் கூட தூங்குறதுக்கு அவ்வளோ சிரமப்படுறாங்க. காரணம் என்னென்னா, பலவிதமான எண்ணங்கள் படுக்கிற நேரத்தில் அவங்க மனதுக்குள்ளே அதை பதிய வச்சுக்கிறாங்க. அதோட விளைவு தான்
தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்படுறதுக்கான காரணம். ஆனால் தியான பயிற்சிகள் இரவு தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தேவையில்லாத விஷயங்களை நிறுத்திட்டு தொடர்ச்சியாக தியானம் செய்துட்டு கண்ணை மூடி தூங்குனாங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. மொத்தத்தில் இந்த தியானம் செய்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் தினந்தோறும் தியானம் செய்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடைவாங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆத்ம நண்பன் ரமேஷ். நன்றி, வணக்கம்.